அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம். மாலை அணிந்து பக்தர்கள் விரதத்தை தொடங்குவார்கள். கேரளாவில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமின்றி வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் இருமுடி சுமந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். பாரம்பூரில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கும் மூன்றாம் படை வீடான பழனிக்கும் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து பாத யாத்திரையாக நடந்து செல்வார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை 1ஆம் தேதியான இன்று அதிகாலையிலேயே பக்தர்கள் நீர்நிலைகளில் புனிதமாக நீராடி கோவிலுக்கு சென்று துளசி மணி மாலை அணிந்து ஐயப்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருக்க தொடங்குவார்கள். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழக்கு மற்றும் கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, துளசி கல்யாணம், பிரமோதினி ஏகாதசி, ராம ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கார்த்திகை மாதத்தில் மது, மாமிஷம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பெருமானின் பாதத்தை அடைவார்கள் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதம் முதல் நாளிலேயே காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெறலாம் என ஐதீகம் கூறுகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கு அருள்கிறார்கள். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடி பிரம்ம அத்தி தோஷங்கள் உண்ட பாவம், திருடுபடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சனத்தால் ஏற்படும் பாவங்கள் ஆகியவைகள் நீங்கி என்றும் பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடையில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களும் விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் பல சிறப்புகளும் மகிமைகளும் நடந்திருக்கின்றன என்கிறது புராணம். எனவே கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களுக்கு செல்வதும் வீட்டில் தினமும் காலை மாலை விளக்கேற்றி வைத்து வழிபாடு நடத்துவது மிகுந்த நன்மைகளை தந்தருளும். இந்த சக்தியில் சந்நியாசம் நம் வீட்டையும் சூழ்ந்து நம்மை காக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தவை. கார்த்திகை மாத பிருந்தாவன துவாதசி நாளில் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்து அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது என கூறப்படுகிறது. ஒவ்வொரு துளசி தலத்துக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டு என்பார்கள். கழுத்தில் துளசி மாலை அணிபவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்வாள் என்பது சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றன. ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம்தான். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவன் விஷ்ணு பெருமான் பூஜை செய்ய வேண்டும். தீபதானம் செய்யலாம். கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வழங்கலாம். வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். குறைவற்ற மகிழ்ச்சியும் செல்வம் நிச்சயம் என்கின்றன புராணங்கள். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர். ஆகையால் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானின் கடலுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்புரிகளாக தோன்றி சரவண புகையில் குழந்தையர் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகை முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று.
கார்த்திகை மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புண்ணிய நதிகளில் நீராடுவது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அப்படி நீராடினால், திருமாலை வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம், கல் உண்ட பாவம், திருடுவதால் உண்டான பாவம் மற்றும் பிறருக்கு மனசஞ்சலம் தந்ததால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகின்றன. மற்ற எந்த மதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு. பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலேயே மழைக்காலம் என்பார்கள். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் மழை, வெயில், பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும். இது சீதோஷ்ண ரீதியாக மட்டுமல்லாது ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும். கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றினால் அவரது பலன் பல ஆயிரம் கோடி பிறவைகளின் பாவங்கள் பாதி கண் இமைக்கும் நேரத்தில் அலைந்துவிடும். மந்திரங்கள் இல்லாவிட்டாலும், புண்ணிய செயல்கள் இல்லாவிட்டாலும், தூய்மை இல்லாவிட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றினால் அனைத்திற்கும் கில் நெய்யிற்று தீப உபநாயம் இருக்கின்றன. வெண்கலம் அல்லது வெள்ளியுடைய பாத்திரம் நீங்கள் இந்த நாட்களில் வாங்கலாம். இதுவே உண்மையாகும். இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும். இந்த செய்கையினால் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவில் மழை பெய்யும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகமாக மலரும் மாதமாகும். ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என்பென்று பெயர் பெற்றது. கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மனையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும். கார்த்திகையில் சோமவாரம் இருப்பது பாவங்களை விரட்டும். கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவது, தீபதானம் செய்வது, வெண்கல பாத்திரம், தானியம், பழம் தானியம் செய்தால் செல்வம் சேரும். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாத சுபகாரியங்களுக்கு ஏற்ற மாதமாகும். இம்மாதத்தில் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். எந்தவித பிரச்சனைகளும் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது. இதனால் யமபயம் நீங்கும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரப்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களும் பெறலாம். கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது. அன்றைய தினம் சிவசக்தி சமேதாய பூமிக்கு மிக அருகில் வந்து அம்மன் அப்பனாய் வந்து அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை பௌர்ணமி திதி அன்று ஒட்டி செடி என்ற நாயுருவி வேரின் பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என ஐதீகம் கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.